ஜெய் ஸ்ரீ மாதாஜி. எல்லோருக்கும் காலை வணக்கம். கவனத்தை முழுவதுமாக நமக்குள்ளே வைத்துக்கொண்டு ஒரு நிமிடம் நமக்குள் அமைதியை கொண்டு வரலாம். நம் மனதை எந்த எண்ணமும் கவனம் வெளியில் எங்கும் சிதறாமல் இருப்பதற்கு கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் இருப்போம். மெதுவாக சஹஸ்ரார சக்கரத்தில் நாம் ஸ்ரீ மாதாஜி இருப்பதை உணரலாம். நமது சஹஸ்ரார சக்கர சுவாமினியாக நமக்கு அன்னை ஸ்ரீ மாதாஜி நிர்மலா அங்கிருந்து அருள் புரிகின்றார். தாயே, தங்களை வணங்குகின்றோம். இன்றைய காலை தியானம் தாங்களே எங்களை வழி நடத்தி செல்ல வேண்டும். இந்த நாளை ஓர் இனிய நாளாக இருக்க நாங்கள் எப்பொழுதுமே தங்களுடைய திரு கமல பாதங்களில் நிலைத்திருக்க எங்களுக்கு அருள் புரியுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி தங்கள் திரு கமல பாதங்களில் நாங்கள் எல்லோரும் முழு சரணாகதியோடு இருக்கின்றோம் தாயே. தங்களுடைய குழந்தைகளாகிய நாங்கள் செய்யும் ஒவ்வொரு தவறுகளையும் மன்னித்துவிட்டு தங்களுடைய அனைத்து ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு கிடைக்குமாறு அருள வேண்டும் அன்னையே. மெதுவாக நாம் குண்டலினியை உயர்த்தி பந்தன் போட்டுக்கொள்வோம். நமது 2 கைகளை பூமியின் மீது வைத்துக் கொள்ளலாம். பூமி தாயிடம் பிரார்த்தனை செய்வோம். சமுத்திரவாசனே தேவி பர்வத ஸ்தான மண்டலே ஸ்ரீ பூமி மாதா, இந்த சமுத்திரமே தங்களுடைய ஆடைகள், இந்த மலை உச்சிகளால் தாங்கள் அலங்கரிக்கப்படுகின்றீர்கள். விஷ்ணு பத்னி நமஸ்துப்யம். விஷ்ணுவின் பத்தியாக இருக்கும் தங்களுக்கு நாங்கள் வணங்குகின்றோம். பாத ஸ்பர்ஷம் ஷமஸ்வம். எங்களுடைய பாதங்களால் நாங்கள் தங்களை தொடுவதற்காக எங்களை மன்னித்து அருள்வாயாக. ஸ்ரீ மாதாஜி, இந்த பூமி தாய் வழியாக எங்கள் வாழ்வாதாரத்திற்கு எல்லாம் தருகின்றீர்கள். நாங்கள் மேலும் தங்களுடைய தூய கருவிகளாக இருக்க எங்களுக்குள் இருக்கும் எல்லா உபாதைகளையும் எதிர்மறை சக்திகளையும் முழுவதுமாக இந்த பூமி மார்க்கமாக நீக்கிவிடுங்கள். ஆதி பூமி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् शादी भूमि माता साक्षात्
श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. கவனத்தை மெதுவாக நமது இடது நாடிக்கு கொண்டு வருவோம். இடது கையை மடியின் மீது, வலது கையை தொடர்ந்து பூமியின் மீது இருக்கட்டும். தாயே, எங்கள் இடது நாடியை பாதிக்கும் தேவையற்ற கடந்த கால சிந்தனைகளையும் அதனால் ஏற்படும் பயம், குற்ற உணர்வு, சோம்பேறித்தனம், உணர்ச்சி வயப்படுதல் மற்றும் தூய்மையற்ற ஆசைகளை முழுவதுமாக பூமி மார்க்கமாக நீக்கிவிடுங்கள். ஸ்ரீ மாதாஜி, எங்கள் எல்லோருடைய இடது நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாங்களே ஸ்ரீ மகாகாளி மற்றும் ஸ்ரீ பைரவராக எங்கள் இடது நாடியிலிருந்து அருள் புரிகின்றீர்கள். நமது இடது உள்ளங்கையிலிருந்து நாம் நுண்ணதிர்களை உணர வேண்டும். கவனத்தை மெதுவாக நமது வலது நாடிக்கு கொண்டு வரலாம். வலது கையை அன்னையை நோக்கி, இடது கையை ஆகாயத்தை நோக்கி வைத்துக்கொண்டு பிரார்த்தனை செய்வோம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்கள் வலது நாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்கள் வலது நாடியில் தோன்றும் தேவையற்ற எதிர்கால எண்ணங்களையும் மற்றும் அதிகமான உஷ்ணத்தையும் அகங்காரத்தையும் ஆகாய மார்க்கமாக நீக்கிவிடுங்கள். நமது வலது நாடி தூய்மை பெறுவது நமது இடது உள்ளங்கையிலிருந்து ஈர்ப்பு சக்தியை நாம் உணரலாம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே ஸ்ரீ மகா சரஸ்வதியாகவும் ஸ்ரீ ஹனுமாராகவும் எங்கள் வலது நாடியிலிருந்து அருள் புரிய வேண்டும். இரண்டு உள்ளங்கைகள் அன்னையை நோக்கி வைத்துக் கொள்ளலாம். கவனம் நமது சுழுமுனை நாடியில். தாயே, தயவு செய்து எங்கள் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். சமநிலையை பாதிக்கும் எல்லா உபாதைகளையும் எதிர்மறை சக்திகளையும் முழுவதுமாக நீக்கிவிடுங்கள் தாயே. தாங்களே ஸ்ரீ மகாலட்சுமி மற்றும் ஸ்ரீ கணேசராக எங்கள் சுழுமுனை நாடியிலிருந்து அருள் புரிய வேண்டும். மந்திரத்தை கூறுவோம். ஸ்ரீ மகாலட்சுமி சாக்ஷாத், ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம்
त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी நமோ நமஹ. மெதுவாக நாம் ஓம் ஒரு முறை கூறிவிட்டு, ஓம் கூறும்போது கவனம் மெதுவாக நமது மூலாதார சக்கரத்திலிருந்து சஹஸ்ரார சக்கரம் வரைக்கும் கொண்டு வந்து சஹஸ்ரார சக்கரத்தில் நாம் நிலைத்திருக்கலாம். சஹஸ்ரார சக்கரத்தில் ஆதிசக்தியாகிய ஸ்ரீ மாதாஜி யோகதாயினியாக நமக்கு யோகத்தை தருபவர். ஸ்ரீ மாதாஜி தாங்களே எங்கள் சஹஸ்ரார சக்கரத்தில் அமர்ந்து என்றென்றும் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும். நாங்கள் எல்லோரும் எங்களுக்குள் இருக்கும் ஒரே தூய ஆசையானது தங்களுடன் ஐக்கியமாவதுதான். ஸ்ரீ மாதாஜி தங்களுடைய அருளால் எங்கள் எல்லோருக்கும் ஆத்ம விழிப்புணர்வு கிடைத்தது. எங்களுடைய ஆத்மா அந்த பரமாத்மாவின் பிரதிபலிப்பு என்ற உண்மையை நாம் உணரும் அந்த சக்தியையும், ஆத்மா என்றென்றும் நிலையானது, நாங்கள் இந்த உடம்போ மனமோ எண்ணமோ செயலோ கிடையாது, நாங்கள் எல்லோரும் ஓர் தூய ஆத்மா, இந்த உண்மையை எங்களுக்குள் என்றென்றும் இருக்கட்டும் தாயே. கவனம் நமது சஹஸ்ரார சக்கரத்திலே வைத்துக்கொண்டு ஓர் பாடலை கேட்போம். அந்த ஆதிசக்தி பஜனை போடுறீங்களா?
निर्मल बोलो आदि शक्ति हो, निर्मल बोलो निर्मल नाम का अमृत पी लो, निर्मल नाम का अमृत पी लो, निर्मल बोलो शक्ति हो, निर्मल बोलो शक्ति हो। तन मन कर दे सहज में, प्रीत प्यार भर दे, प्रीत प्यार को भर दे, निर्मल बोलो आदि शक्ति को, निर्मल बोलो आदि शक्ति को। दुख की झोली तू ही का दुख का दरिया को दे, निर्मल बोलो आदि शक्ति हो, निर्मल बोलो आदि शक्ति हो। सहज की नई जो आए, जीवन उसका चलता जाए, जीवन उसका चलता जाए, निर्मल बोलो आदि शक्ति को, निर्मल बोलो आदि शक्ति को। प्रेरणा कर तू खुद को समझ ले, सहज वृक्ष का फल तू खा ले, सहज वृक्ष का फल तू खा ले, निर्मल बोलो आदि बोलो, निर्मल बोलो आदि शक्ति बोलो। धन दौलत की माया सारी, ज्ञान का रस पी कर हो हारी, ज्ञान का रस पी कर हो हारी, निर्मल बोलो आदि शक्ति बोलो, निर्मल बोलो आदि शक्ति बोलो। इसका है क्या है मां निर्मल सहज है, मां निर्मल और सहज है, निर्मल बोलो आदि शक्ति बोलो, निर्मल बोलो आदि शक्ति बोलो, निर्मल नाम का अमृत पी
निर्मल बोलो आदिशक्ति बोलो निर्मल बोलो आदिशक्ति बोलो நாம் ஸ்ரீ மாதாஜி அவர்களுடைய நாமம் எடுக்கும்போது எல்லா கஷ்டங்களும் தீரும். எப்பொழுதுமே நமது மனதில் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி அவர்களுடைய பிரார்த்தனை இருக்கட்டும். கவனம் எப்பொழுதும் மெதுவாக நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். பஞ்சபூதங்கள் தத்துவத்தினால் நமது இந்த சரீரம் ஆக்கப்பட்டது. ஸோ இந்த பஞ்சபூத தத்துவங்கள் ஒவ்வொரு சக்கரத்திலும் இருக்கின்றது. பஞ்சபூத தத்துவங்களால் நாம் இன்று தியானம் செய்வோம். முதல் சக்கரமான மூலாதார சக்கரம் பூமி தத்துவத்தினால் இந்த சக்கரம் இருக்கின்றது. பிரார்த்தனை செய்வோம். ஸ்ரீ மாதாஜி தயவு செய்து எங்கள் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். ஸ்ரீ பூமி தத்துவத்தை முழுவதுமாக எங்கள் மூலாதார சக்கரத்தில் மேம்பட செய்யுங்கள். இங்கு நாம் ஓம் பூ என்று கூறலாம். ஸோ எல்லாருக்கும் அந்த காயத்ரி மந்திரம் தெரியும். அதுல ஓம் பூ புவா ஸ்வாஹா மனஸ் ஜன தபா சத்தியம் என்று இருக்கின்றது. ஸோ இது எல்லாமே தான் நம்மளுடைய சரீரத்திலும் இருக்கின்றது. மூலாதார சக்கரத்தில் ஓம் புவா ஓம் பூ ஓம் பூ श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. கவனத்தை மெதுவாக நமது இரண்டாவது சக்கரமான சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். சுவாதிஷ்டான சக்கரம் நீர் தத்துவத்தினால் அமைக்கப்பட்டது. ஓம் புவா ஸ்ரீ மாதாஜி தயவு செய்து எங்கள் சுவாதிஷ்டான சக்கரத்தை தூய்மைப்படுத்தி எங்களுக்கு இந்த நீர் தத்துவத்தை மேம்படுத்த செய்யுங்கள். ஓம் புவா ஓம் புவா ஓம் புவா ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. கவனத்தை மெதுவாக நமது மூன்றாவது சக்கரமான நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். இங்கு நமக்கு நெருப்பு தத்துவத்தினால் அமைக்கப்பட்டது நமது நாபி சக்கரம். ஸோ ஒவ்வொரு தத்துவமும் நமக்குள் எப்படி இயங்குகின்றது என்று உங்களுக்கு தெரியும். ஸோ நெருப்பு சக்தியினால் நமக்கு ஜீரண மண்டலம் எல்லாமே செயல்படுகின்றது. பிரார்த்தனை செய்வோம். ஓம் ஸ்வாஹா
ஸ்ரீமாதாஜி, தயவு செய்து எங்கள் நாபி சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். இந்த நெருப்பின் தத்துவத்தை முழுவதுமாக எங்கள் நாபி சக்கரத்தில் செயல்படுத்துங்கள் அன்னையே. ஓம் ஸ்வாஹா. ஓம் ஸ்வாஹா. ஓம் ஸ்வாஹா. ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி, ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. கவனத்தை மெதுவாக நமது இதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். இங்கு நமக்கு காற்றின் தத்துவத்தினால் நமது அனஹத சக்கரம் இயங்குகின்றது. ஸோ நாம் மூச்சு எடுப்பது எல்லாமே அந்த காற்றின் தத்துவத்தினால்தான். இங்கு நாம் ஓம் மன என்று இந்த காற்று தத்துவத்தை மேம்படுத்தலாம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்கள் அனஹத சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். ஓம் மன. ஓம் மன. ஓம் மன. ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி, ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. கவனத்தை மெதுவாக விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். விசுத்தி சக்கரம் ஆகாய மார்க்கமாக இயங்குகின்றது. ஓம் ஜனா. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்கள் விசுத்தி சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். ஆகாய தத்துவத்தை முழுவதுமாக எங்களுக்குள் இயங்க செய்யுங்கள். விசுத்தி சக்கரத்திலிருந்து தான் நமக்கு எல்லாமே கிடைக்கின்றது. அதாவது நாம் பேசும் பேச்சு மற்றவங்களை போய் அடைவது, நமக்கு அந்த கூட்டு மனப்பான்மை, எல்லா டெலிகம்யூனிகேஷன்ஸும் நமக்கு இந்த விசுத்தி சக்கரத்திலிருந்து தான் கிடைக்கின்றது. ஓம் ஜனா. ஓம் ஜனா. ஓம் ஜனா. ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி, ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. கவனத்தை மெதுவாக நமது ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். இங்கே ஒளியின் அருளால் நமது ஆக்ஞா சக்கரம் இயங்குகின்றது. ஓம் தப்பா. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய ஆக்ஞா சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கும் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் நீக்கி விடுங்கள். எங்கள் ஆக்ஞா சக்கரத்திற்கு ஒளியூட்டுங்கள்.
ஸோ ஆக்ஞா சக்கரம் நாம் தூய்மைப்படுத்த வேண்டுமானால் ஓர் மெழுகுவத்தின் ஒளியால் நாம் ஸ்ரீ மாதாஜியை பார்ப்பதால் நமது ஆக்ஞா சக்கரம் தூய்மைப்படும். அதேதான் ஒளியினால் நமது ஆக்ஞா சக்கரம் மேம்படும். ஓம் தப்பா, ஓம் தப்பா, ஓம் தப்பா. ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. கவனத்தை மெதுவாக நமது சஹஸ்ரார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். சஹஸ்ரார சக்கரத்தில் நமக்கு ஸ்ரீ ஆதிசக்தி அருள் புரிகின்றார். நமக்கு அங்கு நுண் அதிர்வுகளை உணர்கின்றோம். இந்த பஞ்சபூதங்களின் தத்துவம் நமக்குள் மேம்படும் போது, நமக்குள் சரியாக இயங்கும் போது, நமது எல்லா சக்கரங்களும் நன்றாக இருக்கும்போது நமக்கு நுண்ணதிர்வுகள், குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் நமது சஹஸ்ரார சக்கரத்தில் நாம் உணர்கின்றோம். அதுதான் உண்மை, அதுதான் நிலையானது. சஹஜ யோகத்தின் மூலமாக நமக்கு இந்த நுண்ணதிர்வுகளை நாம் உணரலாம். ஓம் சத்யம். ஸ்ரீ மாதாஜி தயவு செய்து எங்கள் சஹஸ்ரார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தங்களுடைய தெய்வீக நுண்ணதிர்வுகளை நாங்கள் எல்லோரும் எங்களுக்குள் உணரும் சக்தியை தந்தருளுங்கள். ஓம் சத்யம், ஓம் சத்யம், ஓம் சத்யம். ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமஹ. ஸ்ரீ மாதாஜி இந்த பஞ்சபூத தத்துவத்தினால் எங்களுக்குள் இருக்கும் எல்லா உபாதைகளையும், எதிர்மறை சக்திகளை நீக்கிவிட்டு நாங்கள் எல்லோரும் ஒன்றாக அன்னையின் திருக்கமல பாதங்களில் சரணாகதி அடைய எங்களுக்கு அருள் புரியுங்கள். ஸ்ரீ மாதாஜி ஆத்மாவின் ஆனந்தத்தை உணரவும் எங்களுக்கு அருள் புரியுங்கள். எங்கள் எல்லோருக்கும் சச்சித் ஆனந்த நிலையை தந்தருளுங்கள். நாம் சிறிது நேரம் தியானத்தில் இருப்போம். பிறகு ஸ்ரீ மாதாஜியின் சொற்பொழிவை கேட்போம். ஸ்ரீ மாதாஜியோடைய சொற்பொழிவு நமக்குள் எல்லா சக்கரங்களும் இயங்க செய்யும். அதே போல் நமக்குள் இருக்கும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எது எது இருக்கோ அது எல்லாமே நிவர்த்தி ஆகும். ஸோ கவனத்தோடு நாம் இதை கேட்கும்போது, நிறைய பேர் மதருடைய ஸ்பீச் வரும்போது எல்லாரும் போயிடுறாங்க. அது செய்யக்கூடாது. ஸ்ரீ மாதாஜி நமக்கு இந்த தியானம் இது எல்லாத்திற்கும் மேலாக ஸ்ரீ மாதாஜியோடைய ஸ்பீச் இம்பார்ட்டன்ட். ஸோ கவனத்தோடு இதை கேளுங்க. நமக்குள்ள அந்த வைப்ரேஷன்ஸ் இன்னும் அதிகமாகும். இப்போது நாம்
அன்னையின் அருளுரையை கேட்போம். சவுண்ட் கேட்கல. ஆடியோ வரலைங்க மேடம். சாரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது கொஞ்சம் டெக்னிக்கலா வரமாட்டேங்குது.
And the experience is of your own divinity, of your. It's a great experience. But if you become introspective and meditative, கேக்குதுங்களா எல்லாருக்கும்? then you touch that divinity within you. When you touch that divinity, இப்ப கேக்குது மேடம். you know you are a divine person. So in Sahasrar Puja, actually, you have to recognize your own divinity, that you are divine, by experiencing your divinity. How do you experience your divinity? That you give realization to others. It's a great experience to give realization to others. Not only that, you give realization, but you can tell about their chakras. You know what's wrong with them. You are quite confident. And mentally you know that, yes, it's working. You'll say, without getting involved into it as I do it, you'll say, Mother, it's working, it's happening, it's this thing, that. But you never introspect. How is it I am working? How I am working it out? How I can feel? What has happened to me? What has improved in me? What has sharpened in me? What is the development in me? What is the transformation? Once you start thinking about it, the experience of your own being, then a kind of a feeling towards the Mahamaya develops. Feeling, again I say feeling. Like feeling of fear, feeling of happiness, feeling of depression, any feeling you develop. And this feeling you could call a feeling of gratitude, feeling of love, feeling of oneness, feeling of joy. All this starts working in your heart. And then you feel the responses. If supposing the sea is responding to moon, that means it has that mobility in it to respond. A stone will not react to the moon. In the same way, in your heart, these waves of these feelings are created. By the experience of spirituality, by the experience of your own being, and then you start expressing them. And I could make it out. Such a person may not be so much talkative, may not know much about Sahajyoga, but in the heart he feels the response. Is something to be achieved, because you know that the center of heart is placed here. The Pitha, the seat of the heart, is on Brahmarandra. If your heart is not open, in the heart, if you do not have those responses built in, they need not be of awe or fear, but a natural protocol that develops. Then you can never do wrong, because you know whatever is good in your heart
Supposing you love somebody from your heart, you are not going to harm that person. In the same way, when you start feeling those responses in your heart, you can never do wrong because they are now manifesting which were built within you. Because there was spirituality, there was that divinity which was built in, now it is manifesting. And then you do not worry about things and you do not do anything outwardly. It is said in Upanishads like Shandilya Upanishad, Kantopanishad, it was these, that once you know the Brahma, then all the outside things like wearing a thread of Yagyopavita and all that should be thrown away. It's not necessary. Because now you've got the sutra within yourself. Then you should give up all those outward things. Because inside is all built in now, is expressing itself. And such a person automatically becomes a yogi of a very high caliber. There was one gentleman in Calcutta. His name is Mr. Khan, though he is a Hindu gentleman and a great scientist of physics. He was developing those feelings. And one day he was taking his bath in a bathtub and fell down on his back. And it completely broke and some of the splinters went into the brain. And he was in complete coma. So much so that doctors gave up complete hope about him, saying that he can never come back to life. And he was in the intensive care. But just before falling, he called responses, Ma. That's all. Then I was in Delhi, they informed me that he has fallen and this is what has happened. I said, all right. I just paid attention to him, gave a bandhan. Next day he opened his eyes. The doctors could not believe it. And then they removed him to another ward where surgeons went and said, we'll give you vibration. He said, but I'm not feeling any pain, nothing. He's looking 10 years younger now. It's so different. Now the experience, this is a complete thing for him now. He is absolutely into his divinity. So he says, Mother, I am a person now who doesn't think about anything, about life, death, anything, about my children. Now I know who you are. I know that I am under your protection. I don't have to worry. Another case was a Dr. Varlikar, who had a very bad heart, so they made a bypass for him. A great devotee. And his bypass went out of order perhaps, and he had a very massive heart attack. He again went into coma, they put him in the hospital. His aorta in the beginning was 80% clogged. So only 20% was open, there was no hope, so they did this bypass for him. And he just said, please send word to Mother. That he need not have done all also, but doesn't matter. And I just put bandhan to him. I was in Australia. He again was given up case. And they said, now how can we have another bypass? This pass is finished now. What should we do? They're about to operate him and thinking about it. When he opened his eyes, I told doctor, I'm feeling all right. I don't know what has happened. I'm feeling perfectly all right. Can I sit up? So the doctor couldn't understand. He felt his heart. He said his heart is doing very well. What has happened? So they put him on the test and they found out that his old aorta was opened out completely, which never happens in the history of
Now this experience that he had about is also because of his divinity that I could work on him. The connection was so good. Only true. But if you mentally go on analyzing everything and mentally understanding Sahaja, you cannot reach that state of divinity from where you receive all the blessings, starts pouring on you in every way. If you hear the way these people were helped, as far as the money was concerned, as far as the buildings were concerned, the transport was concerned, everything, as if somebody is working it out. Even if you are mentally Sahajogis, all these things work out. But you are definitely helped when your divinity is manifesting in a very, very big way. In such a big way that it is not possible otherwise. These are not miracles. For human beings, these might be miracles, but for God it is not. After all, the world He has created, the whole universes He has created, universes of universes He has created. So what is so great for Him? But this is the faith with experience, not a blind faith. Faith with experience and through introspection. Why do I do this? Why should I do like this? Why should you do like that? Is introspection should start. When you are introspecting, then this depth moves further, but more through meditation. That's why I always tell you that please get up in the morning, do your meditation, and get up in the evening and do your meditation. At least before going to bed, you should get to it. That's the only way you can go deeper into your divinity, which is the source of all creativity, source of all the innocence, is the source of all the knowledge and the source of all the joy. So when you get it into your Sahasrara, yes, it is true, Sahasrara was opened out. Because of that you got this mass realization. That's true. But now the quality has to go. Quantity is quite great. The quality has to grow of the Sahasrara. And the Sahasrara is the only instrument which is going to work out Sahaja in the modern times. If we realize that heart plays the most important role in Sahasrara. Just here is how important it is that you have to recognize through your heart, otherwise this center won't open, then how do you get your realization? What a beautiful connection made, that this center here is the seat of the heart, is the pita of the heart, and this has to open out, then only Kundalini comes in. So all this machinery is connected and made in such a manner that you have to understand the importance of heart connected to this brain, which is absolutely integrated with heart. Sahasrara is the one to be preserved by putting left to the right, right to the left, and everything, opening it out, but by recognition. With introspection also you can ask, why can't I recognize that way? Why can't I do that way? What is my interest? Now if you come to Sahaja for making some sort of a power game, you want to have a power, you are finished. You want to have money or some sort of a business, you are finished. Anything else you try, like making
something for your children or for your marriage or family or any such outward things if you come to Sahaja, this won't work. But just to expand your heart, to spread your love to everyone, to feel their love within your heart, and then to put yourself into a position when it responds, the heart responds to divinity within you and to your mother with full mental activity of the heart. Today's subject may sound rather difficult for you to understand, but I had to say this one day because we are quite satisfied with a little of the Kundalini coming out of our head. There's so much to come out, so much divinity is there which has to come out. And if you have to ascend, and if you are the foundation of that new age which is going to transform the whole world, we'll have to work hard. We shouldn't say, I don't know how to get up in the morning, I don't know. You are on a war path. You are soldiers now. And you have to work it out if you have to fight the forces of ignorance and darkness. This has to be worked out. This has to be paid attention to. So what you have to do is to absolutely decide within yourself today that we are going to work it out in such a way that we all will become very powerful servants. And through us, the whole world is going to be saved. The very important thing for all of you to understand, today is the Sastra day, which of course I agree that I opened the last chakra. But further to go, to grow, you have to get to meditation where you become silent and your tree of life will grow in silence, not in a turmoil. If you understand that, please work it out in such a manner that you all become completely aware of your divinity by which you can see. If you have to see the image, you have to have a very good mirror. In the same way, if you have to feel the Mahamaya, you have to have a complete, pure divinity manifesting. May God bless you. சிறிது நேரம் நாம் ஸ்ரீ மாதாஜி சொன்னதை நமக்குள்ளேயே நாம் உணர்வோம். இம்பார்ட்டன்ட் நாம் தினமும் தியானம் செய்வதுதான். மற்றது எல்லாமே தன்னிச்சையாகவே நடக்கும். ஸ்ரீ மாதாஜி இன்றைய தியானம் எங்களுக்கு தந்ததற்கும் எங்கள் சக்கரங்களை மேம்படுத்துவதற்கும் எங்களது கோடான கோடி நன்றிகள் நன்னி. ஸ்ரீ மாதாஜி, இந்த நாள் முழுவதும் நாங்கள் இதே நிலையில் தியான நிலையில் இருக்க எங்களுக்கு அருள் புரியுங்கள். ஸ்ரீ மாதாஜியை வணங்கிவிட்டு குண்டலினி உயர்த்தி பந்தன் போட்டுக்கொள்வோம். जय श्री माता जी।
जय श्री माता जी। जय श्री माता जी। जय श्री माता जी। जय श्री माता जी। जय श्री